ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய படங்கள் பாருங்கள். இந்த படங்களில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம படத்தை பார்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறது யார்? இச்சு எழுதியிருக்கு இல்லையா? இச்சு இச் அப்படிங்கிற மெய்யெழுத்து. சா அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சிருக்கு, அது இச்சு. இச்சு என்ன பண்ணுறார்? தலைகீழாக நிற்கிறார். கையை கீழே ஊன்றிட்டு தலை கீழே கால் மேலே அப்படி தலைகீழாக நிற்கிறார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம படத்தை பார்த்து பேசணும். நீங்கள் தான் பேச போகிறீங்க, சரியா? சரி, நம்ம படங்களை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சில எழுத்துக்கள் நம்ம சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம். இதை நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா மேலே புள்ளி வச்சிருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதுதான் மெய்யெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை ஒரு முறை நம்ம படித்து பார்க்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, எர், இல், யு, இல், இல், இட், இன். இதுதான் 18 மெய்யெழுத்துக்கள். இப்போது இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க? இக்கு இருக்காங்க, இங்கு இருக்காங்க, இம்மு. 3 பேர் இருக்காங்க. இக்கு, இங்கு, இம்மு. இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க? கையில் ஒரு தடி மாதிரி ஒன்று வச்சுட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த விளையாட்டுக்கு பேர் சிலம்பாட்டம், சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் குச்சியை வச்சு சுற்றி சுற்றி விளையாடுவாங்க இல்லையா? சிலம்பு சுற்றுறது அப்படின்னு அந்த கம்பு சுற்றுவாங்க. இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? சிலம்பம், சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்கிறது. யார் யார் விளையாடுறாங்க? இக்கு, இங்கு, இம்மு. 3 பேரும் சிலம்பும் விளையாடுறாங்க. இது யார் பாருங்க? இத்து. இத்து என்ன பண்ணுறார்? ஏதோ பாதி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கார். முழுசாக உட்காரல, கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி பாதி உட்கார்ந்த நிலையில். அவரோட தலை மேலே ஏதோ பாரதம் மாதிரி வச்சுருக்கார் இல்லையா? ஒரு பலகை மாதிரி வச்சு அந்த பலகையோட 2 முனையிலையும் உருளையாக ஏதோ வச்சுருக்கார், உருண்டையாக ஏதோ வச்சுருக்கார். அப்படியே பேலன்ஸ் பண்ணி உட்காந்துருக்கார். அது உருண்டை ஓடாமல் 2 சமமாக நிற்கிற மாதிரி, கையில் பிடிக்காமலே தாங்கி பிடிக்காமல் ஒரு வித்தை காட்டுறார் இல்லையா? மேஜிக் மாதிரி, மந்திரம் மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் வேடிக்கை காட்டுறார். இப்படி வேடிக்கை காட்டுறவர் யார்? இத்து. அடுத்த படத்தில் பாருங்கள். இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இட்டு, இன்னு, இஞ்சு. இட்டு, இன்னு, இஞ்சு. இதில் இட்டு, இன்னு இவங்க 2 பேரும் குத்துச்சண்டை விளையாடிட்டுருக்காங்க. 2 பேரும் போட்டி, 2 பேருக்கும் குத்துச்சண்டை போட்டி. 2 பேரும் குத்துச்சண்டை போட்டுட்ருக்காங்க. இட்டு, இன் 2 பேரும் அவங்க குத்துச்சண்டை போட்டுட்ருக்கும்போது அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு மைக்கில் வர்ணனை செய்வாங்க இல்லையா? கிரிக்கெட்டெல்லாம் விளையாடும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, அதே மாதிரி இவங்க 2 பேர் விளையாடுறத பார்த்து இஞ்சு என்ன பண்ணுறாங்க? கையில் ஒலிபெருக்கி மூலமாக வர்ணனை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க விளையாடுறது எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஒலிபெருக்கி மூலமாக இஞ்சு பேசிகிட்ருக்காங்க. இட்டு, இன் குத்துச்சண்டை விளையாடுறாங்க. இஞ்சு ஒலிபெருக்கியில் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கார். இந்த படத்தில் பாருங்கள். இந்து. இந்து என்ன பண்ணுறாங்க? ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. பழரசம் அருந்துகிறார். இந்து என்ன செய்கிறார்? பழரசம் அருந்துகிறார். இந்த படம் பாருங்கள். அடுத்த படம் இற்று. இற்று என்ன பண்ணுறாங்க? இற்று அவங்கள மறைச்சிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு மேலே ஏதோ ஒன்று கவிழ்த்து, தலைகீழாக கவிழ்த்துட்டு அவங்க முகத்தையே மறைச்சிட்டாங்க இல்லையா? ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுற மாதிரி மறைச்சி நிற்கிறாங்க. யார்? இற்று. அடுத்து இந்த படம் பாருங்கள். இப்பு படம் வரைஞ்சி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்பு என்ன படம் வரைஞ்சிருக்கார்? வாத்து. அவர் வரைஞ்ச வாத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கார். யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கார்? ஈ, எர், எல் இவங்க 3 பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கார். அவங்க 3 பேரும் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா? உட்காந்து கவனிக்கிறாங்க. இப்பு சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு? ஈ, எர், எல் இவங்க 3 பேரும் இப்போ சொல்லி கொடுக்கறத கவனிக்கிறாங்க. அடுத்து இந்த படத்தில் பாருங்கள். இது ஒரு ஓட்டப்பந்தயம். 3 பேர் ஓடுறாங்க. அந்த 3 பேர்த்தில் யார் முதல்ல வர்றாங்க, அவங்களுக்கு கோப்பை கொடுக்கலான்னு ஒருத்தங்க ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. முதல்ல ஓடுறவங்கள பாருங்கள்.
யாரெல்லாம் ஓடுறாங்க? யு, இல், இல். யார் யாரெல்லாம் ஓடுறாங்க? இவ் ஓடுறாங்க, இல் ஓடுறாங்க, இல் ஓடுறாங்க. 3 பேர் ஓடுறாங்க. இதில் முதல்ல வர்றது யார்? இல். இல் தான் முதல்ல போயிட்டுருக்காங்க இல்லையா? சரி, இவங்க 3 பேரும் ஓடும்போது ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு பரிசு கொடுக்கறக்காக, கோப்பை கொடுக்கறக்காக யார் தயாராக நின்றுட்டுருக்காங்க? இன்னு. இன்னு தயாராக நின்றுட்டுருக்காங்க, கோப்பையோடு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இந்த படங்கள் வழியாக நம்ம மெய்யெழுத்துக்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பேசும்போது உங்களுடைய பேச்சு திறமையும் வளரும். படத்தை பார்த்து சொல்லி பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள்.